எப்படி நமது வீடியோவை கைவிஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் செய்வது? முதலில் நமது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைத்திருப்போம். அதாவது நன்றாக ஓடக்கூடிய வீடியோக்கள், அது மட்டும் இல்லாமல் அனைவரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற வீடியோக்களை நம்ம ஆட் செய்திருப்போம். அந்த வீடியோக்குள் நமது வீடியோவை ஆட் செய்வது எப்படி என்றால், முதலில் நமது வீடியோவை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஆட் டு பிளேலிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஆப்ஷனில் போய் சொறி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அதிகமாக வர்றதுக்கான ஆப்ஷனாக மாறிடும். நம்ம போடுற வீடியோவில் நல்ல வீடியோ, மோஸ்ட் வியூடு, மோர் வியூடு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் மோஸ்ட் வியூடுன்ற ஆப்ஷனில் உள்ள வீடியோக்களை கனெக்ட் பண்ணி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருங்க. அதில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண வீடியோவை போட்டு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அது மூலியமாகவும் நம்ம வீடியோஸை நிறையா வியூஸ் வர வைக்கலாம். கண்டினியூட்டியாக வர்ற வீடியோக்களை ஒன்றா சேர்த்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம். அது மூலியமாகவும் வியூஸ் அதிகமாக வரும். ஏன் இதை நம்ம கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணுறோம்னா, முதல்ல யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது எப்படி, யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஜிமெயிலை கனெக்ட் பண்ணுறது எப்படி, அதில் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி அடிஷ்னலாக உள்ள ஆப்ஷனை ஆட் பண்ணிட்டு வர்றதை பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா மக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மூலியமாகவும் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நிறையா வியூஸ் வரும். நம்ம பிளேலிஸ்ட்டை டேக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இப்போ பார்ப்போம். முதல்ல பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிடுங்க. போயிட்டு நல்லா மோஸ்ட் வியூடு இருக்க ஆப்ஷனை ஷேர் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதை அப்படியே டேக்கில் போட்டுருங்க. டேக்கில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அது மூலியமாக வியூஸ் அதிகமாக கிடைக்கும். இது இன்னொரு பிளேலிஸ்ட் ஆப்ஷன். ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் உள்ள பிளேலிஸ்ட் ஆப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா வியூஸ் போகிற மாதிரி பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணி வச்சோம்னா அது மூலிமா வியூஸ் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்றைக்கி அனைவரும் பாட்டு கேட்குறது காட்டிலும் சாமி பாடல்கள் அதிகமாக கேட்குறாங்க. அதில் நம்ம வீடியோ சொல்லி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோஸ் நடுவில் இப்போ விளம்பரங்கள் அதிகமாக வருது. அது மூலியமாகவும் மக்கள் கவரப்படுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடுவில் நம்மளுடைய வீடியோவை சொறி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அது இன்னொரு ஆப்ஷன். ட்ரெண்டாக உள்ள வீடியோக்களெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட் ஆப்ஷனாக கனெக்ட் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே நம்ம வீடியோவை சொறி வச்சிட்டோம்னா மக்கள் அதிகமாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அது மூலியமாகவும் நமக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ்ஸு ப்ராக்டிக்கலாக மக்கள் என்னென்ன வீடியோலாம் தேடி பார்க்குறாங்களோ அந்த வீடியோவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ப்ளஸ்ஸு இப்போ ட்ரெஸ் வாங்குறாங்க, ட்ரெஸ் அடிப்படையில் என்னென்ன வீடியோ இருக்குன்னு தேடும்போது அதிலே சொல்லி வச்சுட்டோம்னாலும் நிறைய கிடைக்கும். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான ஆப்ஷன் என்னென்னா, முன்னாடிலாம் பாட்டு கேட்குறதுக்காக பிளேலிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த பிளேலிஸ்ட் நாளடைவில் வேறு மாதிரி மாறிடுச்சு. எப்படின்னா, இப்போ பிளேலிஸ்ட்டு போகும்போது என்னமோ ஒரு வீடியோ இருக்கே, அந்த வீடியோ டச் பண்ணி பார்ப்போமேன்றதுக்காக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற வீடியோ டைட்டிலும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோ டைட்டிலே ஒன்றா சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சோம்னா அவங்க வீடியோவுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிற்கும். எல்லா வீடியோவும் வியூஸ் போகும்போது நம்ம வீடியோவோட ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் நல்லா போச்சுன்னா அது மூலியமாகவும் வியூஸ் அதிகமாக கிடைக்கும். இது நம்ம யூஸ் பண்ண தான் மக்கள் அதிகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அது மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன டாப்பிக்கெல்லாம் சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த டாப்பிக்கில் உள்ள பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா உள்ள வீடியோக்களை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சாப்பாடை பற்றி பேசுகிறோம், சாப்பாடை பற்றி பேசுகிறவங்களுடைய வீடியோ கமெண்ட்ரி எடுத்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணோம்னாலும் அது மூலிமா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பண்ண தான் டெவலப் ஆகும். வீடியோ சோர்ஸ் பண்ணுறது எதுலேருந்து அப்படின்றத பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கதையிலேருந்து பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறீங்க, கதையை அதிகமாக பார்க்குறாங்க, பொன்னியின் செல்வன், அப்புறம் வேல்பாரி, இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக மக்கள் பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு பிளேலிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி அதிகமாக வியூஸ் வரதுக்கான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறோம்னா, இப்போ கதை படிக்கிறவங்க, பாட்டு கேட்குறவங்க, நியூ ட்ரெண்டிங்கில் சாங்ஸ் கேட்குறவங்க, அது போக நாடகங்களை லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் பார்க்குறவங்க அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சோம்னா நிறைய வியூஸ் கிடைக்கும். இது மூலியமாகவும் பிளேலிஸ்ட் மூலியமாகவும் நிறைய வியூஸ் வரும். நெட்டில் நம்ம வீடியோ தெரியணும்னா நம்ம அதை ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ண முடியாதுன்றனால தான் நம்ம பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். அந்த பிளேலிஸ்ட் நெட்டில் பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா மக்கள் அதிகமாக கவர்ந்து இழுத்து அந்த வீடியோவில் ஈர்க்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் டிவியில் வந்து நிறைய கேம்பெயினிங் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ப்ளஸ்ஸு பிக் பாஸு, அப்புறம் சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி வீடியோக்களில் வந்து நல்லா கவர்ந்துழுக்கிற வீடியோ ஒரே கோர்வையாக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வீடியோவை சேர்த்து வச்சுட்டோம்னாலும் வியூஸ் அதிகமாக வரும். அது மூலியமாகவும் வியூஸ் அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய ஃபைனல் அன்னைக்கு நம்ம வந்து லைவ் கமெண்ட்ரியாக கொடுத்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ வியூஸ் வரதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும். நம்ம சேனல் வந்து லைவ் கமெண்ட்ரி கொடுத்தோம்னா அதில் வந்து சப்ஸ்கிரைப்பு, ஷேரு, லைக்கு, கமெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் சேரும். இது வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்கான ஆப்ஷனோடய சேர்த்துக்கலாம். அடுத்த ப்ளேலிஸ்ட் எப்படி சேர்க்குறதுனா, நம்ம வந்து அதிகமாக வியூஸ் வருது பாருங்கள் வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை காப்பி பண்ணி மெசேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த மெசேஜில் உள்ள ஆப்ஷன்ஸை ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா வியூஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த ட்ரெய்லர், இன்றைக்கி வர்ற படம், நேற்று வந்த டீசர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நிறையா வியூஸ் வரும். ஷெட்யூல் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுனா, டைமிங்காக மாற்றி நம்ம அந்த ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு வரலாம். அதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஒரு 6 மணி, அப்புறம் ஒரு 10 மணி, அடுத்து மத்தியானம் 1 மணி, அடுத்து ஈவினிங் வந்து ஒரு சாயந்தரம் 6 மணி, நைட்டு ஒரு 10 மணி, அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஷெட்யூல் பண்ணி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ வந்து டாப் ட்ரெண்டிங்கில் போய் நிற்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும். ஏன்னா நம்ம முக்கியமான வீடியோவாக வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த வீடியோ வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தி கொடுத்தோம்னா தான் ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அதிகமாக வரும். அது மூலியமாகவும் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு படத்தை நம்ம அப்ளிகேஷனில் போட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைம் வரும். அதை எப்படி மாற்றுறதுன்றத ஆப்ஷனை பார்ப்போம். இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குன்னா அதை போல் ஷேர் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு படத்தோட லிஸ்ட்டு ஃபுல்லாக அதில் வந்துடும். அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் நம்ம வீடியோ சேர்த்து வச்சுக்கிட்டோம்னாலும் படத்தை பார்க்கும்போது நம்ம வியூஸ் அதிகமாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து வியூஸ் பார்க்குறாங்க மக்கள். பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா நம்ம வீடியோவும் வந்து கனெக்ட் ஆகி பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன்ஸ் பண்ண சொல்கிறோம். ஏன் பண்ணுறாங்கன்னா, ப்ளேலிஸ்ட் வந்து யாராவது ஒரு செய்தி பார்த்துருப்பாங்க, செய்தி பார்த்துட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. அதில் கொண்டு போய் நம்ம ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி போட்டு விட்ருப்போம். அது மூலியமாக வியூஸ் கிடைக்கும். இப்போ கிரிக்கெட்டு, ஓல்டு கிரிக்கெட் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அந்த இதை வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ வந்து கிரிக்கெட் வந்து பழைய மேட்ச்சு எல்லோரும் விருப்பப்பட்டு ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு வீடியோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போல் ஒரு ப்ளேலிஸ்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் உட்காந்து எல்லோரும் அந்த சேனலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து நம்ம சேனலில் அந்த கிரிக்கெட் மாதிரியே வீடியோ டைட்டில் கொடுத்து ஏற்றி வச்சுக்கிட்டாலும் ப்ளேலிஸ்ட் பார்ப்பாங்க.